ஹாய், வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு சுவையான பூரிக்காக ஒரு பல்லியம் செய்யலாம். அதுக்காக நான் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பட்டை, லவங்கம் சேர்த்து ஒரு மிக்சியில் போட்டிருக்கேங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கலராக இந்த பச்சை மிளகாய் சேர்த்தா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக ஒரு பெரிய தக்காளி சேர்க்குறேங்க. ஒரு சின்ன துண்டு புளியும் வச்சுருக்கேன், அது கூட வேணும்னு கொஞ்சம் புளிப்பும் நல்லாயிருக்கும்ன்ட்டு. அதுக்கு அடுத்ததாக இன்னும் ஒரு 4 தக்காளி கூட நம்ம அரைச்சி வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு நிறைய வேணுமானாக்கா, நம்மளுக்கு வீட்டில் கொஞ்சம் கூட வேணுமானா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அரைச்சி வச்சுட்டு தக்காளிங்க பாருங்கள். பெரிய தக்காளி இன்னும் ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேன். ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம், கூடவே வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 வெங்காயம் சேர்த்துருக்கோங்க. நல்லா வதக்கி வச்சுக்கலாம். வதக்கிட்டும் சூப்பராக வதங்கிட்டுருக்கு பாருங்கள். அதுக்கடுத்தது நம்ம எந்த காய் என்ன பண்ணால் நம்ம பீன்ஸு, கேரட்டெல்லாம் சேர்த்துருக்கோங்க. வீட்டில் என்னென்ன காய் இருந்தது, பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டிருக்கேன். எல்லாம் வேக வச்சு வச்சுருக்க ஒரு இது போட்டு வெள்ளிக்கு. அதுக்கடுத்தது நம்ம அரிசி எல்லாமே அது கூட சேர்த்துக்கலாங்க. அந்த அரிசி எல்லாமே சேர்த்துக்கலாம். லேசாக கலந்துக்கலாம். எல்லாம் காயில் வந்துருக்குன்னா கொஞ்சம் லேசாக வதக்கணும். ஜோராக வதக்கினா எல்லாம் கரைஞ்சிரும். இதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்ததாக நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. வரிச்சி அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா சூப்பராக வதங்கிட்டுருக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஆக்சுவலி பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதுக்கடுத்தது நம்ம அந்த கிட்னி பீன்னு சொல்லுவாங்க, அதையும் நம்ம அது கூட சேர்த்துக்கிறோங்க. இதில் ரொம்ப ப்ரோட்டீன் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு செய்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். தயவுசெய்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு டெலிஷியஸான ஒரு ரெசிபிங்க. இது பார்த்ததுக்கு நன்றி. ஹாவ் அ கிரேட் டே.